நாம் இப்போ அபாக்கஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அபாக்கஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துக்கலாம். அபாக்கஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வெளிப்புற ஸ்ட்ரக்சருக்கு பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரேம். இதை சுற்றி இருக்குது பாருங்கள், இது எல்லாமே ஃப்ரேம் தான். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி போகுது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் லைன் மாதிரி போகுது. இந்த லைனுக்கு பேர் பார்த்திங்கன்னா பார். இந்த பாருக்கு கீழே இருக்கிறது எல்லாம் லோவர் பீட்ஸ், மேலே இருக்கிறதுக்கெல்லாம் அப்பர் பீட்ஸ்னு சொல்லுவோம். இந்த லோவர் பீட்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1. மேலே இருக்கிற பீட்ஸ் பேர் பார்த்திங்கன்னா அப்பர் பீட்ஸ். இந்த அப்பர் பீட்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5. இதை பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஒரு மரம் இருக்குது. நம்ம இந்த 2 விரல் இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கணும். மீதி விரல் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதோட வேல்யூஸ் பற்றி பார்க்கலாம். இது ஒன்ஸ் பிளேஸ், இங்கே டாட் இருக்குது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ். இது டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ்ன்னு போயிட்டே இருக்கும். நம்ம இப்போ ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் பற்றி தான் பார்க்க போகிறோம். 1 to 9 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட வேல்யூ 4 + 5 டோட்டலி 9 இருக்குது. 1 to 9 எந்த நம்பர் வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது பண்ணுறேன். 9 -2 -5. ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 வருது. இப்போ இந்த கிளியரன்ஸ் பற்றி பார்க்கலாம். கிளியரன்ஸில் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று பேர் பார்த்திங்கன்னா ஷார்ட் கிளியரன்ஸ், இன்னொன்று பேர் பார்த்திங்கன்னா லாங் கிளியரன்ஸ். லாங் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் அபாக்கஸையும் நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஷார்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லாங் கிளியரன்ஸ் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம இப்போ ஷார்ட் ரொம்ப இது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 1 டிஜிட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த கிளியரன்ஸ் நமக்கு போதும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்டு இப்போ தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஒரே ஒரு டிஜிட் தான் யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா போக போக நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஒரு சில பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இதை வச்சு ஸ்பீடாக கால்குலேஷன் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை மென்டல்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் இருக்குது. மென்டல் அபாக்கஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஸ்பீடாக பார்த்திங்கன்னா அபாக்கஸ் எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். அது போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ இதோட பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற விதத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் 9ன்னு சொன்னால் 1 2 3 4 + 5 9 பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக 4 5 இது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பாருங்கள் இப்படி பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி 8க்கும் 7க்கும் 6க்கும் அது மாதிரி நிறைய பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 2 3 4ன்னு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கீழே இதை தூக்குனாலே மொத்தமாக மேலே போயிடும். ஏன்னா இது ஃபுல்லாக இன்டர் கனெக்டட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் வேல்யூ பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த ஃபஸ்ட்டு பீட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். 1 வேல்யூவை நான் இங்கேருந்து 1 எடுக்கிறேன்னு சொன்னால் மொத்தமாக 4ஆக மாறிடும். ஏன்னா அது அப்படி தான் செஞ்சுருக்காங்க. நம்ம இங்கேருந்து எப்போயுமே 1 யூஸ் பண்ண முடியாது. இதுதான் 1ஆக யூஸ் பண்ண முடியும். 2 இதை தான் யூஸ் பண்ண முடியும். 3 இதை தான் யூஸ் பண்ண முடியும். 4 இதை தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நார்மல் அடிஷன் பண்ணுறேன். 3 + 5 -6 -6 பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் இது ஒரே டைமில் பண்ணலாம். பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, ஒரே ஒரு செகண்ட். பார்த்தீங்கன்னா 6 பண்ணிட்டோம். -6 இப்படி பண்ணிட்டோன்னா -6. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். +7 -7 +8 -8 +9 -9
நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணலாம். இது நமக்கு டைம் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பீடாக கேல்குலேஷன்ஸ் போடுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சாம்பிள் சம் பார்க்கலாம். 2 + 6 இது பார்த்திங்கன்னா நம்ம 5ஐயும் 1ஐயும் அட் அ டைமில் பண்ணுறோம். -7 பார்த்திங்கன்னா இந்த 1ஐ டிஸ்டர்ப் பண்ணாமல் மீதி 7ஐயும் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 வருது. பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா லாங் கிளியரன்ஸ் பண்ண தேவையில்லை, ஷார்ட் கிளியரன்ஸ் பண்ணால் போதும். லாங் கிளியரன்ஸ்னால் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்கும். இந்த மொத்த அபாக்கஸையும் நாம் இப்போ ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒன் பிளேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம இது பண்ணால் போதும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு சம் போடலாம். 4 - 3 + 6 பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் ப்ளஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு டைம் சேவ் ஆகும் இப்படி பண்ணுறதுனால.